ஸ்ரீமதே கோபாதேசி மகாதேசிகாய நம. ஸ்ரீமத் கோதாயே நம. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவலைக்கை தாயர் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பழியம் புகதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, இது 5வது பாசுரம் வசதியாக காமிச்சுதுற. நோன்பு நூற்க தோழிகள் எல்லாம் அழிச்சுன்னு போச்சே என்ன பண்ணுறான்னா, யாரும் உபாசனை பண்ணணும் அப்படின்னு காண்பிக்கிறாளாம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, மாயன் மாயவன் இதற்கு நிறைய எடுத்துக்காட்டெல்லாம் உண்டு. பிறந்தவாறு மாயம் செய்த இந்த ஒரே பிரான் இவன் ஒத்தந்தான். மற்றவெல்லாம் பிறந்து மாயம் செய்து மறைந்து விடுவார்கள். ஆனால் பிறந்தது முதல் கொண்டே மாயம் செய்கின்ற ஒரே பிரான் இவன். அதுதான் இந்த கிருஷ்ணன். ஏன்னா கம்சனோட சிறையிலேருந்து வெளியே வந்தான் இல்லையா. அதுக்கப்புறம் சகடாசுரம், அப்புறம் வரிசையாக இந்த மாதிரி காக்காசுரன், இந்த மாதிரி வதங்கள்லாம் நடந்தது. எப்படி நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல, கூட இருந்தவாருக்கு தெரியல. மெயினாக அதுதான் இப்பொழுது தெரியறது சரித்திரத்து மூலமாக, அப்போ தெரியல மாயனை. அதனால் இப்பேற்பட்ட மாயவன் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. தூய பெருநீர் யமுனை துறைவனை. ராமன் சீதையை பிரிஞ்சு வந்துட்டுருக்கான். சீதையை பிரிஞ்சு வந்து கோதாவரி கரையில் வந்தாச்சு. அங்கே பார்த்து மரம் செருங்கொடிகள் அப்படி ஆறெல்லாம் பார்த்து கேட்குறான், ஏன் சீதை எங்கே போனா, ஏன் சீதை எங்கே போனா, ஏன் சீதை எங்கே போனா, ஹே நதியே எங்கே போனா அப்படின்னு கோதாவரியை பார்த்து கேட்குறான். கோதாவரி அப்பொழுது வாயை திறக்கவில்லை. அந்த காலத்தில் எல்லாமே பேசிகிட்டு இருந்ததுகள். பிற்காலத்தில் ஒரு சாபம். இன்றைக்கி கயாவில் போனால் அந்த சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படிங்கிறது. பசுமாடு கூட இப்போ பொய் சொல்லித்துனால பசுமாட்டுக்கும் சத்திரவடம் ஒன்று தான் அங்கே வந்து உண்மையை சொல்லித்து, சீதைக்காக உண்மையை சொன்னதுனால அந்த மரம் பேசும். இன்றளவும் நமக்கு தான் அதோட தொடர்பு ஏற்றி கொடுக்கல, புத்தி இல்லை. அதுதான் விஷயம். இப்போ தான் எத்தனையோ நுண்ணறிவுலாம் வந்திருக்குல்ல, இதெல்லாம் அசகாய காரியம் தானே. எங்கேயோ இருக்கிறதுலேருந்து நம்ம கனெக்டிவிட்டி கொண்டுறோமே, அதுதான். அதனால் சொல்கிறத நம்பணும். அதனால் தூய பெருநீர் யமுனை துறைவனை இது சொல்லவே இல்லை. அதனால பாப நதியாக போயிடுத்தான். ஏன்னா ராவணன் அந்த திக்கு தான் போனான். ஆனால் கம்சனோட கொள்ளையில் இருக்குது இந்த யமுனை, கிருஷ்ணனுக்கு வழி விட்டுதான், தைரியமாக வழி விட்டுது. நாளை காத்தால் கம்சன் வந்து நம்மளை துவம்சம் பண்ணுவாங்கிறது பயமே கிடையாதான் அவளுக்கு. அதனால் தூய பெருநீர் அதுக்கு அடைமொழி கொடுத்தா தாயார். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. இப்போ தினந்தோறும் ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கா. ஏன்னா ஒவ்வொரு அரக்கர்கள் வரா, ராட்சசர்கள் விதவிதமாக வரா. அந்த பயமாக, அந்த பயத்தில் குழந்தைய தன் தாயை காப்பாற்றுறான் எம்பெருமான். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இப்பேற்பட்டதான எம்பெருமானை நம் மனதில் தியானிக்க வேண்டும். எப்படின்னா, தூமலர் தூவி தூயோமாய் வந்தோம் தூமலர் தூவி தொழுது. ஒசட்டியாக என்னென்னா, காலங்காத்தால் நீராடின்னு சொல்லிட்டாலும் புது வஸ்திரம் மடி வஸ்திரம் உணர்த்திக்கணும். இது எல்லாருக்கும், பிராமண சத்திரிய வயசு எல்லாருக்கும் உண்டு. ஜாதி வகைரா இங்கே எங்கேயுமே நியமத்தில் வராது. அது வேற கர்மாவினால் வந்தது. நமக்கு நம்ம சித்தாந்தம் வசதி கரெக்டாக தான் சொல்லியிருக்காள் நம்ம பெரியவாள்லாம். சரியா, நம்ம எல்லாருமே வசதி தான், எல்லாருமே மோஷம் போகக்கூடியவள். அதனால் கவலைப்பட வேண்டாம். தூயோமாய் வந்தோம் தூயலர் பாடுவான். அந்த தூயோமாய் வந்து நம்ம ஒரு காரியத்தை பண்ணணும். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. முதல்ல என்ன பண்ணணும், சிந்தை வரும். சிந்தனைக்கு அப்புறம் ப்ரே பண்ணணும்னு சொல்லுவாள் இல்லையா. இங்கே ரிவர்ஸில் சொல்கிறா தாயார். வாயினால் பாடு, முதல்ல கேசவா கோவிந்தா மதுசூதரான்னு சொல்லு, தானே மனசு ஒன்று நெஞ்சிடும். இப்படி தானே மனசு ஒன்று இருந்தால் போய பிழைகம் புகுதருவான் நின்றனும். பிராரத்த கர்மா செஞ்சித கர்மா. இது பெரிய உபன்யாசத்தில் கேட்டால் அவெல்லாம் சொல்லுவாள். 2 கர்மா இருக்குது. இந்த 2 கர்மானால தான் நமக்கு இந்த பிறப்பெல்லாம் அமையிறது. பிராரத்த கர்மா இப்போ கரண்ட்டில் இருக்கிற கர்மா. இதுவே 1 ஜென்மாவும் இருக்கலாம், 100 ஜென்மாவும் இருக்கலாம். மனுஷனாயும் இருக்கலாம், மிருகங்கள் இல்லை மரம் செடி கொடி புழுக்கள் எப்படி வேணால் இருக்கலாம். நம்மளோட இச்சை இல்லை. அதெல்லாம் கர்ம விதி வசாத்துன்னு அது அப்படியே பிரம்ம லிபியில் எழுதி கொடுத்துட்றார். சரியா, அடுத்த பிறப்பு அப்படியே வருது. அது மாதிரி போய பிழையும் புகதருவான். இந்த மாதிரி பழசெல்லாம் கோவிந்தான்னு பேசணும், பழசெல்லாம் பெயர்றது. நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். இப்படி எம்பெருமான் நாமத்தை தியானம் பண்ணோம் அப்படின்னா, வாயிலோல் 1000 நாமம் சொல்லி பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் கலியன் காமிச்சு தர. யாருன்னா பிரகலாதாழ்வான் சரித்திரத்தை சொல்கிறச்சே. அப்படி வாயில் சகஸ்ரநாமத்தை சொல்லிட்டு வந்தான் நான் குழந்தை. அவனுக்கு ஒரே சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னா, வேதம் சொல்கிறது, சாஸ்திரம் சொல்கிறது, சம்பிரதாயம் சொல்கிறது, பரத்தத்துவம் வரிசை தான் அவனுக்கு
தொந்தரவே தவிர மற்றபடி எல்லாத்தையுமே என் குழந்தை வசதியாக வந்துருத்தேன்னு சந்தோஷம் அவனுக்கு. அது மாதிரி பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் 1000 நாமம் சொல்லி, அது மாதிரி இங்கேயும் நமக்கு என்ன சொல்கிறேன்னா, கோவிந்தா மாதவா கேசவா சொன்னோன்னா தீயினில் தூசாகும். நம்முடைய என்னென்னா பழைய கர்மாக்கள் எல்லாம் அழிந்து போய் ஓயும் மூப்பு பிறப்பு இருப்பு பணின்னு இந்த சைக்கிளிங்லேருந்து பிறப்பு இறப்புங்கிற சைக்கிளிங்லேருந்து மேலே மோட்சங்கிற திசைக்கு போடுவோம். சரியா? அதனால் இந்த பாசுரத்தின் மூலமாக நமக்கு மோட்சம் எது, அதை எப்படி அடைய வேண்டும் என்பதை காமிச்சு கொடுத்துருக்கா. நாராயண நாராயண நாராயண.